8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். பெருசா ஒன்னும் படிக்கல. இதுக்கு முன்னாடி ரகுராம் ஐயா நின்னு இருக்காரு. அவர் அளவுக்கு ஒரு தலைவியா இந்த பதவிக்கான வேலையை செஞ்சிருவீங்கன்னு நம்புறீங்களா மேடம்? இப்போதைக்கு நான் எதையும் யோசிக்கல. நான் நிக்க வேண்டிய கட்டாயம். அதனால நின்னுட்டேன். என் வீட்டுக்காரர் இருக்காரு. அவரோட வழிகாட்டுதல்ல நான் நிச்சயமா எல்லாத்தையும் பண்ணுவேன். Ma'am, what do you think you can do for this town? பெரியம்மா, நீங்க இந்த ஊருக்கு என்னெல்லாம் நல்லது செய்ய நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. முதல்ல இந்த ஊரை சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு தேவை என்னன்னா, அது நல்ல சாலை, குடித்தண்ணீர், மின்சாரம், சுத்தம், சுகாதாரம், இதெல்லாம். இது எல்லாத்துக்கான முயற்சிகளையும் நான் எடுப்பேன். சொல்லு. First of all, what this town and surrounding villages need is good roads, drinking water, electricity, cleanliness and proper health care. I will take all the necessary steps to provide this village. Super, wow ma'am. Ma'am, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். Thank you ma'am. Thank you sir. போட்டோ எடுங்க. ஓகே சார். மேடம் நீங்களும் ஒண்ணா நில்லுங்க சார். வா பார்வதி. மேடம் நீங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சார் மேடம் மட்டும் நிக்கட்டும். நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. பாத்தீங்களா நீ? நம்மள விலக்கி விட்டு அவங்க மட்டும் நிக்கிறாங்க. இதுக்குதான் தேர்தல்ல உன்னை நிக்க சொன்னேன். நீ கேட்டியா? தேர்தல்ல நான் நின்னு இருந்தா இந்நேரத்துக்கு இங்கு நின்னு இருந்திருக்க மாட்டேன். சார் நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க சார். கோச்சிக்காதீங்க சார். ஜானகி அம்மா தானே எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. அதனாலதான் சார் அவங்கள மட்டும் ஒரு போட்டோ எடுக்கணும். சரி ஓகேங்க சார். பெரியம்மா, வெறுப்பா நிக்காதீங்க. கம்பீரமா நில்லுங்க. தலைய கொஞ்சம் இப்படி ஒசத்தி இப்படி நேரா பாருங்க. Wish you success ma'am. பெரியம்மா, நீங்க தேர்தல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க. அப்படியா? ரொம்ப நன்றி மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஊரே உங்களுக்காக வேலை செய்யும். ஆமாம்மா, உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்போ நாங்க கிளம்புறோமா? வரேன்யா. வரேம்மா. போயிட்டு வரேங்க சார். ஏய் பத்மா, பூவெல்லாம் கீழே உதிர்ந்திருக்கு பாரு. அதுல கால் படக்கூடாது. முதல்ல அதை கிளீன் பண்ணி வைங்க. பத்மா. ஜானகி, தைரியமா பதில் சொல்லிட்டம்மா. ஏதோ இப்ப சொல்லிட்டேன். ஆனா ஜெயிச்சதுக்கு பிறகு இதே தைரியம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜானகி. உன்னால தைரியமா செயல்பட முடியும். என்ன மாயா, எதுக்கு இங்க வர சொன்ன? உங்ககிட்ட புவனாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனாலதான் நான் அவசரமா வர சொன்னேன். புவனாவை எதிர்த்து பெரியப்பா ஆளை நிக்க வைக்கிறேன்னு சொன்னதுல இருந்தே புவனா பயங்கர கோவத்துல இருக்கா. அந்த கோவத்துலதான் தனாவோட ஃப்ரெண்டு தமிழ்ச்செல்விய அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கா. நம்ம வீட்டு முன்னாடி பாம்பு வெடிச்சுது. பெரியம்மா நாமினேஷன் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அதை தடுக்க நம்ம தனாவைய கடத்தி கொல்ல பார்த்தா. ஏற்கனவே இவ்வளவு வேலை பார்த்தவ அத்தை நாமினேஷன் பண்ணதுனால அவ இன்னும் கோவமாயிட்டா. அதனால எலெக்ஷன் ஒழுங்கா நடக்க கூடாதுன்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பா. நாம ரொம்ப கவனமா இருக்கணும்.
மாயா, அவ அம்மாவை தோக்கடிக்கணும்னு குறுக்கு வழியில ஏதாவது பிளான் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நாம அந்த புவனேஸ்வரி மேல ஒரு கண்ணு வைக்கணும். அவளை கவனமா டீல் பண்ணணும் மாயா. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நம்ம பெரியம்மாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றோம், எப்படிலாம் மூவ் பண்றோம்னு அந்த புவனாவுக்கு சொல்றதுக்கு நம்ம வீட்லயே ஒரு ஸ்பை வச்சிருக்கா. ஸ்பையா? ஸ்பை யாரு? எப்படியாவது தகவலை வாங்க என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். அம்மாவை நாமினேஷன் செய்ய விடக்கூடாதுன்னு என்ன கொல்றதுக்கே ட்ரை பண்ணவ அவ. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக அவ அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்த கூட சான்ஸ் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அதை செய்வா. நம்ம மாமா கிட்ட சொல்லாம அத்தைக்கு பாதுகாப்பா நம்ம 4 பேர்ல ஒருத்தர் எப்பவும் அத்தை கூடவே இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. தனா சொன்ன மாதிரி அவ அத்தையை தோக்கடிக்க நிறைய குறுக்கு வழியில இறங்குவா. அதையெல்லாம் முறியடிச்சு நாம அத்தையை ஜெயிக்க வைக்கணும். ஊரோட நல்லதுக்காக பெரியம்மா உயிரை பணைய வச்சு பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கண்டிப்பா பெரியம்மாவை ஜெயிக்க வைக்கணும். அப்பதான் பெரியப்பா ஜெயிச்ச மாதிரி இருக்கும்.